வெல்கம் டு மேரி டைம் வித் ஜெஸ்ஸி. உங்க எல்லாரையும் மீட் பண்ணி 1 வீக் ஆச்சு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க அப்படிதானே? ஏஸ் பட சமூகன்ற சீரீஸ்ல எபிசோட் 2 ஏஸ் பட சமூகத்துக்கு வரும்போது என்ன நடக்கும்னு லாஸ்ட் வீக்கோட எபிசோட 1ல பார்த்தோம். இன்னைக்கு எபிசோட் 2ல அந்த மாதிரி ஏஸ் பட சமூகத்தை தேடி வந்த ஒரு சின்ன பையனை பத்தி தான் பார்க்க போறோம். ஏசப்பா 5 அப்பத்தையும் 2 மீனையும் வச்சு 5000 பேருக்கு சாப்பாடு கொடுத்தாங்க. அந்த அதிசயம் அவங்க எல்லாருக்கும் தெரியும். நம்ம சண்டே கிளாஸ் அக்கா கூட நம்மளுக்கு 5 அப்பமும் 2 மீனையும் கொடுத்து கலர் அடிக்க சொல்லி தருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கு அப்படிதானே? அந்த சம்பவத்துல ஏசப்பா செஞ்ச அற்புதத்தை நம்ம நிறைய வாட்டி கேட்டிருப்போம். ஆனா இன்னைக்கு ஒரு சின்ன பையனை பத்தி நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஒரு நாள் அந்த பையன் ஊருக்கு ஏசப்பா வந்திருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்ப அந்த பையன் ஏசப்போட சமூகத்துக்கு போக ரொம்ப ஆசையா இருந்தான். அதனால அவன் வீட்லயே ப்ரிப்பேர் ஆகி வந்துட்டான். 5 அப்பமும் 2 மீன் பசிச்சிருந்தா சாப்பிட்டுக்கலான்னு லஞ்சுக்கு பேக் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டான். ஏசப்பா செஞ்ச விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு இருந்தான். அப்போ எல்லாருக்கும் பசி எடுக்க ஆரம்பிச்சிச்சு. ரொம்ப லேட் ஆனதுனால பொசிஷர்கள் தம்பி வந்துட்டு தான் 5 அப்பம் 2 மீன் இருக்குல்ல, அது ஏசப்பா கேக்குறாங்க, நீ குடிக்குறியா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அந்த பையன் ஐயோ எனக்கு வேணுமே சாப்பிடுறதுக்கு, அப்போ நீங்க வாங்கிட்டீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன் செல்ஃபிஷா யோசிக்கல ஃப்ரெண்ட்ஸ். அப்போ ஏசப்பா கேக்குறாங்களா எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷமா சீஷர்கள் கிட்ட கொடுத்துட்டான் ஃப்ரெண்ட்ஸ். 5 அப்பத்தை எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொடுப்பாங்கன்னு அவனுக்குள்ள ஒரு விசுவாசம் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்போ அதே போல அந்த இடத்துல நடந்தது. 5 அப்பத்தையும் ஏசப்பா ஆசீர்வதிச்சு எல்லாம் 5000 பேருக்கு சாப்பிட கொடுத்தாங்க. 5000 பேரு நிறைய எடுத்து சாப்பிட்டாங்க. அப்போ இன்னும் 12 கூட மிச்சம் இருந்துச்சு. அதுல இருந்து ஏசப்பா அவனுக்கும் இன்னும் நிறைய கொடுத்திருப்பாங்களே ஃப்ரெண்ட்ஸ். அவனும் வீட்டுக்கு 2 3 இல்லாட்டி 5 அந்த மாதிரிலாம் எடுத்துட்டு போயிருப்பான்ல. இருந்தது எல்லாமே அவன் கொடுத்ததுனால அவன் ஒரு ஆசீர்வாதமா மாறின ஃப்ரெண்ட்ஸ். அவன் வீட்டுல இருந்து வரும்போது அவனுக்கு தெரியாது ஃப்ரெண்ட்ஸ் என்ன வச்சுதான் அதிசயம் செய்ய போறாங்கன்னு. அவன் காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் ஏசப்பட சமூகத்துல இருந்ததுனால அவன் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமா மாறின ஃப்ரெண்ட்ஸ். அது சரி, ஏசப்பா சமூகம் சொல்றோமே, ஏசப்பா சமூகம்னா அவங்க எல்லாருக்கும் என்னன்னு தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம ப்ரேயர் பண்றதும் பைபிள் படிக்கிறதும் தான் ஏசப்பட சமூகம். அந்த பையனை மாதிரி நாமளும் ஏசப்பட சமூகத்துக்கு வர்றதுக்கு ஆசைப்படணும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த பையன் எப்படி அவன்கிட்ட இருந்தது ஏசப்பாட்ட கொடுத்தான் மாதிரி நம்மள்ட்ட இருக்க டேலண்ட் டைம் எல்லாத்தையும் நம்ம ஏசப்பாட்ட கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி நம்ம விசுவாசமா கொடுக்கும்போது ஏசப்பா நம்மளே ஆசீர்வாதமா வைப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம டெய்லி படிக்கிறதுக்கும் வளர்றதுக்கும் நம்ம ஒரு டைம் வச்சிருக்கோம்ல, அதே மாதிரி நம்ம ப்ரேயர் பண்றதுக்கும் பைபிள் படிக்கிறதுக்கும் நம்ம ஒரு டைம் வச்சிருக்கணும். அப்படி நம்ம இருக்கும்போது நம்மளே ஏசப்பா தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமா மாற்றுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் மேரி டைம் வித் ஜெஸ்ஸில சந்திக்கலாம். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.